மிதுனம் ராசி அன்பர்களை இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில அனுபவித்த சோகங்கள் சாதாரணமான ஒரு சோகங்களாக இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது என்பது கிடையாது. பல நேரங்களில் நீங்கள் எல்லோருக்கும் நடுவில் இருந்தும் தனிமையை உணர்ந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். அனைவரும் உங்களை சுற்றி இருப்பார்கள். இருந்தாலும் நம்மளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் இல்லையே என்கிற ஒரு வருத்தம், ஒரு மனக்காயம் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. என்னை உண்மையா புரிஞ்சுக்கிற ஒருத்தர் கூட இல்லையா என்ற உணர்வு உங்களை உள்ளுக்குள்ள அள வைத்து கொண்டும் தேவையில்லாத கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருந்தது. நீங்கள் பல விஷயங்களில் தோற்றிருக்கலாம். ஆனால் அந்த தோல்விகள் உங்களை பலவீனமாக கருதுவது கிடையாது. உங்களுக்குள்ள ஆழமாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு மனிதராக மாற்றுவதற்குத்தான் அந்த தோல்விகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் உறவிற்குள்ளும் ஏன் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில கூட நடந்திருக்கலாம். அந்த தோல்விகள் இனிமே வாழ்க்கைக்குள்ள நடக்காம இருக்க நம்ம எப்படி அதை சரி செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்குள்ள புரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் இந்த மாதிரியான சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய அதிபதி நிச்சயமாக தேடி கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த மிகப்பெரிய ஒரு அவமானம் என்ன தெரியுமா? நீங்கள் உண்மையாக இருந்த இடத்தில்தான் அதிகமாக காயப்படுத்தப்பட்டீங்க. யாரையெல்லாம் உண்மையான நபர்கள், நீங்கள் யாருக்கெல்லாம் விசுவாசி போலவும் எந்த விதமான ஒரு கெட்டதும் நினைக்க கூடாது, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரையெல்லாம் நீங்கள் அதிகமாக கவனித்து பார்த்து கொண்டீர்களோ, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை விட ஒரு படி அதிகமாகவே அவர்களை நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. ஆனா அவங்க தாங்க உங்களை அதிகமாகவே காயப்படுத்தி இருப்பாங்க. நீங்கள் யாருக்காக தியாகம் செஞ்சீங்களோ அவங்களே உங்களை மதிக்காமல் போயிருப்பாங்க. ஆரம்பத்துல உங்களை மதிப்பது போல உங்களிடம் பேசியிருந்தாலும் நாட்களும் காலங்களும் போக போக உங்களை மதிக்காமல் போன சில உணர்வுகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் அன்பு கொடுத்தவர்கள் உங்களை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. உங்களுடைய நல்ல மனதை பலர் பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த நினைவுகள் இன்னும் உங்களுடைய மனதில் அழியாமல் இருந்து இன்னும் அது உங்களை கஷ்டத்துக்கு மேல கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. பல இரவுகள் நீங்கள் தூங்காமல் இருந்திருப்பீங்க. வாழ்க்கையை நினைத்து, இழந்த மனிதர்களை நினைத்து, கிடைக்காத அன்பை நினைத்து அமைதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அழுத நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். குடும்பத்துல உருவான கருத்து வேறுபாடுகள் அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை தேடி கொடுத்தது. இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் பிரிவினை தரக்கூடிய கிரகங்களான செவ்வாய் அல்லது சனியின் பார்வை பதியும் பொழுது அமைதியான குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் புயலாகவே மாறியது. கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயோ ஒருமித்த கருத்து என்பது இல்லாமல் எடுத்ததற்கெல்லாம் சண்டையிடும் சூழ்நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. நீங்கள் நல்ல எண்ணத்தோடு சொல்லும் விஷயங்களை கூட அவங்க தவறாக புரிந்து கொண்டு உங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் பாச பிணைப்பு இல்லாமல் ஏதோ கடமைக்கு வாழும் இயந்திரமான வாழ்க்கையாக உங்களுடைய குடும்ப சூழலானது இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கும். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் உங்களால மட்டும்தான் முடியும். இல்லை என்றால் உங்களுடைய குடும்பம் யாரோ போல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே மாறிவிடுவார்கள். அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்குள்ள மிகவும் நல்லது. குழந்தைகளின் முடிவால் ஏற்பட்ட அதிர்ச்சி. புத்திரஸ்தானமான 5ஆம் வீட்டில் ராகு அல்லது கேதுவின் சஞ்சாரம் இருக்கும் காலகட்டத்தில் பிள்ளைகளை பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்களை இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தார்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவோ கண்டித்தும் நல்ல ஒழுக்கத்தோடும் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றியும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வளர்த்து விட்டீங்க. ஆனால் வேலை வாய்ப்பு, கல்வி, அவங்களுடைய தங்களின் கல்வி, வேலை வாய்ப்பு அல்லது முக்கியமா திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களை கேட்காமலும் உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் தன்னிச்சையாக எடுத்த சில தவறான முடிவுகள் உங்களுக்கு பேரதிர்ச்சியை இதுவரைக்கும் தந்து கொண்டுமே தான் இருக்கும். சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்ந்த உங்களை பிள்ளைகளின் பிடிவாதம் தலை குனிய வைத்த தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி சாத்தியம் என்று நீங்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது பிரச்சனைகளை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி நண்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
உறவுகள் வழியில் ஆதாயங்கள் இப்பொழுது கிடைத்து எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உற்பத்தி தொடர்பான துறைகளில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கோடிவிடும். அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறி அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அரசு பணிகள் மூலம் லாபகரமான ஒரு சூழல்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உண்டாக ஆரம்பிக்கும். மற்றவங்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மாறிவிடுவீங்க. வழக்கு பணிகளில் இழுப்பறியான சூழ்நிலையானது உங்களுக்குள்ள காணப்படும். எனவே அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் செலுத்துவது அது உங்களுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகத்தாங்க நடக்கும். இதுவரை உங்களை விட்டு விலகிய மனிதர்களை மீண்டும் உங்களை தேடி வர ஆரம்பிப்பார்கள். உங்களை தேடி வந்து உங்களிடம் அவர்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஒரு காலத்தில் உங்களை மதிக்காமல் இருந்தவர்கள் இன்று உங்களுடைய மதிப்பை உணர ஆரம்பிப்பார்கள். வேலை விஷயத்தில் எதிர்பாராத வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வந்துவிடும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து எல்லாத்தையும் நிச்சயமா மாற்றி கொடுக்கும். பண கஷ்டம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். காதல் வாழ்க்கையிலும் ஒரு இனிமையான மாற்றங்கள் உங்களிடம் தேடி வரப்போகிறது. நீங்கள் உண்மையாக காயப்பட்ட இடத்தில்தான் இனிமே உண்மையான அன்பு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய உண்மையை அவங்க புரிந்து கொள்வாங்க. உங்களைப் போல மனிதர்கள் இனிமே வாழ்க்கைக்குள்ள வரமாட்டாங்க என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு மீண்டும் அவர்களே உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஒரு நாள் இரவு நீங்கள் அமைதியாக அமர்ந்து பழைய வாழ்க்கையை பற்றி நினைத்து பார்ப்பீங்க. அப்போது உங்களுடைய கண்களில் கண்ணீர் வரும். ஆனால் அந்த கண்ணீர் வேதனையால் கிடையாது. இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனோ என்கிற ஒரு சந்தோஷத்தால மட்டும்தான் அந்த ஒரு கண்ணீரானது உங்களுடைய மனதிற்குள்ள வர ஆரம்பிக்கும். நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானம் மற்றும் சுக்கிரனின் சுப பார்வை காரணமாக தம்பதியருக்குள் கடந்த காலத்தில் இருந்த ஈகோ பிரச்சனைகளும் 3ஆம் நபர்களால் விதைக்கப்பட்ட தேவையற்ற சந்தேகங்களும் முற்றிலுமாக நீங்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இருவரும் தங்களின் மனக்காயங்களை மறந்து பரஸ்பரமாக அமர்ந்து மனம் திறந்து பேசுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். ஒருவருடைய உணர்வுகளை மற்றவங்க ஆழமாக புரிந்து கொண்டு அந்யோன்யத்துடன் வாழ தொடங்குவீங்க. கடந்த காலத்தில் இழந்த சந்தோஷங்களையும் படுக்கையறை அமைதியையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக வாரி வழங்கும். பிரிய நினைத்த தம்பதியர்கள் கூட பெரியவங்களின் முன்னிலையில் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தேடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கப் போகிறது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.